வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணாவின் எல்லாரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணாவின் எல்லோரும் அழைக்க வந்தார், ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை அவர்கள். சி.என். அண்ணாதுரை அவர்களின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு சிறப்பு பார்வை. பெயர் சி.என். அண்ணாதுரை. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஆண்டு செப்டம்பர் 15, 1909 ஆண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெற்றோர்கள் நடராஜன், பங்காரு அம்மாள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் படித்த பள்ளி சென்னை பச்சையப்பன் உயர்நிலைப் பள்ளி, கல்லூரி பச்சையப்பன் கல்லூரியில் மேல் படிப்பு படித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இளமை காலத்தில் செய்த பணி ஜவுளி வியாபாரம். பேரறிஞர் அண்ணாவின் நாட்டுப்பற்று பணி மேடை பேச்சு, கதையாசிரியர், திரையாசிரியர் மற்றும் நாடக ஆசிரியராகவும் திகழ்ந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஆண்டு 1949 ஆண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய இடம் ராபின்சன் பூங்கா. நட்பின் சிகரமாகவும் பேரன்பின் பிறப்பிடமாகவும் நேர்மையும் தூய்மையும் கொண்டவராக திகழ்ந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். 1967 ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்ததையொட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களம் கண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களம் கண்டதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் தனது காரில் தேர்தல் பிரச்சாரம் பயணம் மேற்கொண்ட பொழுது விழுப்புரம் அருகே கார் திடீரென்று நின்றுவிட்டது. கார் நின்ற இடத்தில் இருபுறமும் வயல்வெளிகள் பணிகள் செய்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் காரை சூழ்ந்து கொண்டனர்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் பணி கார் எண் நின்றுவிட்டது என்று கார் டிரைவரை கேட்டபொழுது, ஐயா, காரில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது, ஆகையால் பெட்ரோல் இருந்தது டேங்கில் தீர்ந்து விட்டது, ஆகையால் டவுனுக்கு சென்றவுடன் போட்டுவிடலாம் என்று நினைத்தேன், அதற்குள் தீர்ந்து விட்டது ஐயா என்று பேரறிஞர் அண்ணாவிடம் கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது காரில் சுற்றி ஆண்களும் பெண்களும் சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டவர்களில் அனைவரும் காரில் பறக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கருப்பு சிவப்பின் கொடியை பார்த்துவிட்டு, எம்ஜிஆர் கொடி பறக்குது, எம்ஜிஆர் கொடி பறக்குது பார் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் அனைவருமே காரில் உள்ளே சென்று, எம்ஜிஆர் வரவில்லையா, எம்ஜிஆர் வரவில்லையா, எம்ஜிஆர் கார் தானே இது என்று அண்ணாவை கேட்டனர். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் காரை விட்டு இறங்கி, இது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கார் தான், அவர்தான் எங்களை தேர்தல் பிரச்சார பயணத்துக்காக திருச்சி அனுப்பி வைத்திருக்கிறார், ஏன் நின்று விட்டது என்று கேட்டதற்கு, காரில் பெட்ரோல் இல்லாமல் நின்று விட்டது என்று கூறியவுடன் அங்கு கூடியிருந்த இளைஞர்கள் அனைவருமே நிதி சேகரித்து பெட்ரோல் வாங்கி வந்து காரின் பெட்ரோல் ஊற்றி வழி அனுப்பி வைத்தார்கள் அறிஞர் அண்ணா அவர்களை. விழுப்புரத்தில் காரின் நிகழ்வு நடந்த சில நாட்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்தித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் விழுப்புரத்தில் நடந்த காரின் விஷயத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கூறினார். மக்களுக்கு என்னை தெரியவில்லை, உங்களைத்தான் தெரிகிறது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் கூறினார். விழுப்புரத்தில் நடந்த காரின் நிகழ்வை பற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தன்மையாக, அண்ணா, உங்களைத்தான் மக்கள் இந்த தமிழ்நாடு முழுவதும் தெரியும், உங்கள் மேடை பேச்சை விரும்பும் தமிழக மக்கள், நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எங்களுக்கெல்லாம் தலைவர் என்று பெருந்தன்மையோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூறினார். பேரறிஞர் அண்ணாவின் மீது மக்கள் திலகம் வைத்திருந்த நட்பும், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மீது பேரறிஞர் அண்ணா வைத்திருந்த நட்பும், மிகப்பெரிய இருவரும் நட்பாளராகவும் திகழ்ந்தார்கள் என்பது இந்த நிகழ்வே ஒரு அற்புதமான நிகழ்வு. அகில உலக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக வரலாற்றிலேயே அண்ணாவின் மீது பற்று கொண்டு அண்ணாவை கொண்டாடியவர்களில் மிக மிக முதன்மையானவர் என்றால் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஏனென்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் ஜொலித்த பொழுதும் அண்ணாவினுடைய புகழையும் அவர் கொண்ட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை லட்சியங்களையும் பறைசாற்றினார் திரைப்படங்கள் மூலம். மாபெரும் அறிஞர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய படிப்பாளி. மாபெரும் அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்கா ஏல் பல்கலைக்கழகத்தில் அதிக நேரம் ஆங்கிலத்தில் உரையாற்றி அங்கிருக்கும் ஆங்கிலேயர்களை அசர வைத்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவரில் படிப்பாளிகளில் மிக முக்கியமானவர். நம்ம தமிழகத்தை காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது ரூபாய்க்கு ஒரு படி அரிசி மற்றும் சென்னையை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார். மற்றும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மக்களுக்கு அரிய திட்டங்களை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பட்டியலில் அடங்காது அத்தனை திட்டங்களும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று வெறும் தாரக மந்திரம் மட்டுமல்ல, அண்ணா தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது ஏழைகளுக்கான பல அரிய திட்டங்களை, தமிழகத்தை மேம்படும் திட்டங்களை கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவிற்கு பிறகு கருத்து வேறுபாட்டின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலக்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் இயக்கமான அண்ணாவின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு தொடங்கி மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் களம் கண்டு தமிழகத்தின் முதல்வரானார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மாபெரும் இயக்கமான பெயரை அண்ணாவின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தொடங்கி தேர்தல் களம் கண்டு தமிழகத்தின் முதல்வராக்கி 1977ஆம் ஆண்டு அண்ணாவின் பெயரில் அரசு துறைகளில் உள்ள அனைத்து துறைகளிலும் அண்ணாவினுடைய பெயரிட்டார். அண்ணா அரசு என்று அழைத்தார். அண்ணாவின் எந்த தமிழகத்தில் திரும்பும் இடம் எல்லாம் அண்ணாவின் பெயரை ஒலிக்கச் செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நேசித்த மாபெரும் அறிஞரான அண்ணாவின் பெயரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி தேர்தல் களம் கண்டு தமிழகத்தின் முதல்வராக 1977ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக்கி
மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விழாவானாலும் சரி மற்றும் தமிழக அரசின் விழாவானாலும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக திகழ்ந்த பொழுது அனைத்து துறைகளிலும் அனைத்து இடங்களிலும் தமிழகம் முழுவதும் அண்ணாவின் பெயரை ஒலிக்கவும் பெயரிடவும் செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து அண்ணா அரசு மக்கள் அரசு என்று அவர் பேசிய மேடைகள் அனைத்திலும் கூறினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மாபெரும் அறிஞர், திராவிட கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 115வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பற்றாளர்கள், சீடர்கள் மற்றும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள், பக்தர்கள், பற்றாளர்கள், விசுவாசிகள், அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரது சார்பிலும் அனைவருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 115வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய மிகப்பெரிய சேவைகளை பாராட்டி பேரறிஞர் அண்ணா அவர்களை அனைவரும் போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம், அனைவரும் வணங்குவோம் என்று கூறிக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். அனைவரையும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை.